வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்து ஆங்கில செய்தித்தாளில் வந்து ஒரு தலைமுறை எழுதப்பட்டிருக்கு, ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் சரத் பவர் ஃபேக்ட்ரி அவர் எந்தளவுக்கு அஜித் பவர் உடச்சி கட்சியை ரெண்டாக பிரித்தார். பிறகு வந்து கட்சியினுடைய சின்னம், பிறகு எல்லாமே அங்கீகாரம் எல்லாமே அஜித் பவர் ஃபேக்ட்ரிக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சபாநாயகரெல்லாம் அவர் கைவிடப்பட்ட இடத்துக்கு தள்ளப்பட்டார். சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகரில் கைவிடப்பட்ட இடத்துக்கு தள்ளப்பட்டார். எலெக்ஷன் கமிஷன் போனால் எலெக்ஷன் கமிஷனும் எல்லா சின்னதும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எதுவுமே இல்லைன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டார். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் தான் வந்து எனக்கான கடைசி புகலிடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நின்றுருக்காரு. இந்த டைமென்ஷன் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒரு அளவுக்கு மேல் வந்து தலையிட முடியாது. அவங்க உத்தரவு போட முடியாது. ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட முடியாது. உத்தரவு போடக்கூடிய இடத்துல கிடையாது. அது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்துக்கு சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது. தேர்தல் ஆணையம் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது கடந்த கால வரலாறு. இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த ஆளும் கட்சிக்கு ஒரு பிரிவு ஐடி விங் மாதிரி தேர்தல் பிரிவாக ஒரு அணியாக செயல்பட்டுருக்கு. அதுக்கு நிறையா சம்பவங்கள் பார்த்துருக்குறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே பல மாநிலங்களில் வாக்குப்பதிவே அதிகமாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம மகாராஷ்டிராவிலிருந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து ஆர்டிக்கல் வந்து போட்டாங்க. அதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணியே போட்டாங்க. அதில் பல சந்தேகங்கள் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இவனும். இப்போ வந்து அந்த கட்சி சிவசேனா கட்சி யாருடைய கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும். அது வந்து பால் தாக்கரே ஆரம்பித்த கட்சி. சிவசேனாங்கிறது வில்லம்பு சின்னம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, பிஜேபி கூட ரொம்ப நாள் கருத்தியல் ரீதியாக கூட்டணியில் உள்ளவங்க, கொள்கை ரீதியாக கூட்டணி உள்ளவங்க. அப்படி ஒரு முரண்பாடு ஏற்படுகிற பொழுது அந்த கட்சியை வெளியில் வர்றாங்க. கட்சி உடைக்கப்படுகிறது. அந்த கட்சியில் சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்த ஒருவர்கிட்ட அந்த கட்சியை பிடிங்கி கொடுக்குறாங்க. ஏக்நாத் சிண்டேங்கிற ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்தவர், கட்சியில் ஒரு எம்எல்ஏ உத்தவ் தாக்கரே அறிமுகப்படுத்தப்பட்டவர், கொண்டு வரப்பட்டவர். அதை கொண்டு வந்து அவர்கிட்ட பிடிங்கி கொடுக்குறாங்க. கட்சியை குடித்துட்டு அந்த கட்சியே உங்களுக்கு கிடையாது, அந்த சின்னமும் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் தான் சிவசேனா ஏக்நாத் சிண்டே, சிவசேனா உத்தவ் தாக்கரேன்னு கட்சியை வந்து ரெண்டாக பிரிஞ்சு சின்னத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் இருந்தே தெரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தான் தேசியவாத காங்கிரஸும் அஜித் பவாரும் யார் நம்ம நெருங்கிய உறவினர்கள் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை வரப்போ தேசியவாத காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபடுது. அவர்கிட்ட வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த கடிகார சின்னத்தை பிடிங்கி வெளியே பக்கம் கொடுத்துட்டு இவருக்கு ஒரு புது சின்னம் கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. இப்போ இறுதி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான் அப்படின்னு அங்கே போய் நிற்கிறாரு. அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே சொல்கிறாரு, இந்த நம்ம குழு பூஜைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து சந்திரசூட் வீட்டுக்கு, நீதியரசர் சந்திரசூட் வீட்டுக்கு போன பிறகு அந்த நம்பிக்கையே எனக்கு போச்சு அப்படிங்கிறாரு. கடைசியாக சாமானிய மனிதனின் கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான், நீதி தேவதை தான் அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது. அது ஏதாவது டைரக்ஷன் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், இந்த மாதிரியான தேர்தல் ஆணையம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அளவுக்கு மேலே அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஆர்டர் போட முடியாத சுச்சுவேஷனில் தான் தேர்தல் நம்ம சட்டம் அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பல வழக்குகளை பார்த்துருப்போம். அப்பாவு என்ன நடந்துச்சு அப்படின்னு மறு எலெக்ஷன் போட்டு தபால் வாக்குகளை எண்ணி முடிவு அறிவிக்கப்படாமல் வச்சுருந்தாங்க. தபால் வாக்குகளை எண்ணணுன்ட்டாங்க, தபால் வாக்குகளை எண்ணிட்டாங்க. அப்படின்னா வந்து தபால் வாக்குகள் எண்ணி யாருக்கு சாதகமாக இருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி சின்னத்தை எப்படி பிடிங்கி கொடுப்பாங்க, எப்படி உடச்சி விடுவாங்க அப்படிங்கிற எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. இறுதியாக ஒரு நம்பிக்கையாக அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றம் எந்த ஆக்ஷன் எடுக்க போகுதுன்னு தெரியல. ஓகே சார், இப்போ ரெண்டு விஷயம். பாஜகனுடைய அந்த 5 ஆண்டுகளில் நடந்த ஒரு மகாராஷ்டிரா நடந்த அவங்களால ஒரு பெரிய குளறுபடி நடந்துச்சு. என்சிபிக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் 2 கட்சி பாதிக்கப்பட்ட கட்சி, ரெண்டுமே ரெண்டாக பிரிக்கப்பட்டு மெயின் ஃபேக்டர் எல்லாமே பாஜக கூட்டணிக்கு வந்துருச்சு. இப்போ பாதிக்கப்பட்ட 2 பேர் எடுக்கிற 2 ஸ்டாண்டு. ஒன்று சரத்பவார் எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, சபாநாயகர் என்னை கை விட்டார், எலெக்ஷன் கமிஷன் என்னை கை விட்டுருச்சு, ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் தான் எனக்கு கடைசியாக போகலன்னு சொல்லி அவர் அங்கே போய் நிற்கிறாரு. பட் இதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சபாநாயகர் என்னை கை விட்டாங்க, எலெக்ஷன் கமிஷனை கை விட்டுச்சு, உச்சநீதிமன்றம் என்னை கை விட்டுச்சுன்ற இடத்துக்கு வராரு. காரணம் நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் சந்திரசூட் அவர்களும் மோடியும் சந்திச்சுக்கிட்டதுங்கிறது அவர் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாரு. அதனால் எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, என்னோட விஷயத்தில் எனக்கு நீதி கிடைக்கின்ற நம்பிக்கை போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து நான் மக்கள் மன்றத்துக்கு போகிறேன்னு இந்த இடத்துக்கு வராரு. மக்கள் மன்றம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்? அதில் உத்தவ் தாக்கரே என்ன மாதிரியான வாய்ப்புலாம் இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, உத்தவ் தாக்கரே மீது ஒரு பெரிய அனுதாபம் போயிட்டுருக்கு. ஏன்னா காலங்காலமாக இருந்த ஒரு கட்சி, மராட்டியருக்கு முழக்கம் பண்ண ஒரு கட்சி. அந்த நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு தமிழில் திராவிட கட்சி மாதிரி அது அந்த மாநிலத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி. அந்த கட்சியே உங்களுக்கு இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறப்ப அது பெரிய ஒரு
அநீதி அளிக்கப்பட்டிருக்கு உத்தவ் தாக்கரேக்கு, நம்ம இந்த பக்கம் திறந்து நிற்கணுங்கிற ஒரு ஒரு அனுதாபம் வந்து அங்கே இருக்குது. அதை கரெக்டாக இவர் வந்து அந்த சென்டிமெண்ட்டாக வந்து அவங்க அறுவடை பண்ணிக்கிறோன்னு பார்க்குறாரு. அதனால தான் தேர்தல் தள்ளி போட்டே போகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தேர்தலை ஏன் தள்ளி போட்டே போகிறாங்க, அங்கே சாதகம் களம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை. உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் அணி இந்தியா கூட்டணி அங்கே பெரிய சாதகமாக இருக்குது. இப்போ வேகமாக அந்த அனுதாபத்தை வந்து நம்ம வந்து அவர்கள் அறுவடை பண்ணி விட்டுறக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தள்ளி போட்டாங்க. இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் வந்து இப்போ காஷ்மீர் மற்றும் இந்த ஹரியானாவோட சேர்த்து வைக்க வேண்டியது தான். ஆனால் அவங்க தள்ளி போட்டாங்க. தீபாவளிலாம் வருது, பொங்கல்லாம் வருது, லீவ் கொடுங்க அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுருக்காங்க. இது அவர்களுக்கு களம் சரியா இல்லை. இப்போ அந்த தேர்தலெல்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே வேறு ஏதாவது ஒரு நரேஷன் செட் பண்ணுவோம், அது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இங்கே தேர்தல் தள்ளி போட்டுருக்காங்க. அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னென்னா அவருக்கு தான் களம் சாதகமாக இருக்குது, பெரிய அளவில் சாதகமாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா, சரத்பவார் வந்து இந்த புதிய சின்னம், இந்த எல்லா அங்கீகாரம் அவருக்கு போயிடுச்சு, அஜித் பவார் போயிடுச்சு, ஒரு புதிய சின்னத்தில் வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் சந்திச்சார். 10 தொகுதியில் போட்டுட்டு 8ல் வெற்றி பெற்றார் புதிய சின்னத்தில், இந்த ஷார்ட் பீரியடில் ஜெயிச்சார். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து அசம்பிளி எலெக்ஷனில் வந்து ஏன் என்னோட பழைய சின்னம் ஏன் கேட்குறேன், அதுவே ஒரு பெரிய வெற்றி கொடுத்துருக்கு, அவர் அதிலே பயணிக்கலாமா, ஏன் அந்த இடத்துல ஒரு சென்டிமெண்ட் தான். ஓகே, அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்டு. காலங்காலமாக என்சிபின்னா அந்த கடிகாரம்ங்கிறது ஒரு இதாகிடுச்சு. இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலை, இந்த அலை வந்து லோக்கல் எலெக்ஷன்லையும் நடக்கும், ஸ்டேட் எலெக்ஷன்லையும் இந்த எதிர்ப்பு விழுகும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வைகோ அவருடைய பையன் துரை வைகோவுக்கு தீப்பெட்டின்னு ஒரு சின்னம் கொடுத்தாங்க. ஆனால் அவர் ஜெயிக்கல, பெரிய லீடிங்கில் ஜெயிச்சார். அப்போ சின்னம்ங்கிறது இப்போ வந்து ஒரு பெரிய சிம்பிள்ங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, கொண்டு போய் சேர்த்துடலாம். ஆனால் அவர் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அந்த சின்னத்தை கேட்குறாரு. அந்த அது ஒரு விஷயம், அதுதான். ஆமாம், சென்டிமெண்ட்டாக நமக்கு இருக்கட்டும், ஒரு காலகாலமாக வச்சுருக்கணும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிவசேனா சின்னம் அங்கே போயிடுச்சு. அப்படி இருந்தவங்களும் ஒருத்தர் ஜெயிக்க முடியலையே. அப்போ சின்னம்ங்கிறது ஒரு ஃபேக்டர் கிடையாது, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது சின்னம்ங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தீப்பெட்டின்னு ஒரு சின்னத்தை வாங்கி 4 நாளைக்கு முன்னாடி ஜெயிக்கிறாங்க இல்லையா. அப்போ சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் நிறைய வழிகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அது சின்னம் ஒரு இல்லை, அவருக்கு அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது, அதனால் அதை கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, அடுத்து வந்து மகாராஷ்டிரான்ற மாதிரி பார்க்குறோம். அநேகமாக அடுத்த மாதம் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்த மாதம் எலெக்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜார்க்கண்டுக்கு முன்னாடி அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து செம்மொழி பட்டியல்களை மராத்தி இணைச்சிருக்குங்க திடீர்னு மத்திய அரசு. திடீர்னு இந்த அரசியல், மொழி சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இந்த அரசியல் வந்து எப்படி கை கொடுக்குமான்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு? இல்லை, அதான் ஏற்கனவே சொன்னேன். அங்கே வந்து நம்ம தமிழ் மாதிரி வந்து மொழிப்பற்று அதிகம் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. அவங்க மராட்டியை தூக்கி பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இந்திய ஆதிக்கம் வந்த பிறகு மராட்டி மொழியை பெருமளவு குறைஞ்சிருச்சு, அழிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன். அதை வந்து உத்தவ் தாக்கரே கையில் எடுத்தார். மொழி அரசியலை கையில் எடுத்து தான் அவர் பண்ணார். இப்போ திருப்பி வந்து இவங்க என்னென்னா அதே அரசியலை வந்து இவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் செம்மொழி பட்டியலில் சேர்க்குறோம், நாங்கள் தான் கொண்டு வந்திருக்கிறோம், மராட்டிய மொழியை வளர வைக்க போகிறோம், மராட்டிய மொழிக்கு இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கோம், அலாட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. இது மொழியை காட்டிலும் அங்கே வந்து பாதிக்கப்பட்டவர் இருக்கார்ல, அதனால் பெருசாக வந்து ஃபேக்டரை க்ரியேட் பண்ணும். பாதிக்கப்பட்டவரா மொழியா அப்படின்னு ஒரு விஷயம் வர்றப்ப பாதிக்கப்பட்டவர் தான் நிற்கிறார். இப்போ இந்த முழக்கத்தை கையில் எடுத்தவரே மராட்டியருக்கு தான், மராட்டியர் தான் ஆளணும்னு அந்த கோஷத்தை பல வருஷமாக கையில் வச்சிருக்கிறவரே உத்தவ் தாக்கரே தான். அப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து மொழிக்கு வந்து நாங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னு ஒரு இதை வந்து உள்ளே வர்றப்ப மக்கள் எப்படி பெருசாக ஏற்றுக்குவாங்க, அது பெருசாக எடுபடாது. ஒரு முயற்சி பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி அதை ஒரு வச்சு ஒரு அரசியலாக பேசுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. நாங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம், மத்திய அரசு இதெல்லாம் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க. சமீபத்தில் அந்த சிவாஜி சிலை, சத்ரபதி சிவாஜி சிலை விழுந்தது ஒரு பெரிய ஒரு விஷயமா அந்த மாநில மக்கள் பார்க்குறாங்க. நம்ம மாநில அதை பிரச்சாரமாகவும் கூட அவர் பயன்படுத்துகிறார் உத்தவ் தாக்கரே. இந்த மாதிரி நம்மளுடைய சிவாஜியினுடைய ஒரு சிலையை வந்து அது கூட உங்களால் சரியாக பண்ண முடியல, எல்லாருமே ஊழல் அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறாரு. பல வழிகளிலும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்குது. ஆனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வரதுக்காக தான் அந்த கேப் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சார் வந்து இப்போ இந்த அரசியல் மகாராஷ்டிராவில் வெற்றி பெறதுக்காக இந்த மராத்திக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ்னால பாஜகவுடைய அவங்களோட தனிப்பட்ட அரசியலுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து எல்லாத்தையும் இந்தி மயமாக்க முயற்சி பண்ணுறாங்க, ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க. அது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே என்ன சொன்னான்னா, உள்துறை அமைச்சகத்தில் 90% ஒர்க் ஃபுல்லாகவே மாறிடுச்சு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன் நான் அப்படின்ற அளவில் அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் ஹிந்தி நோக்கி நகர, பாஜக நேஷனல் லெவலில் ஹிந்தி நோக்கி நகராங்க அப்படிங்கும்போது ஒரு ஸ்டேட்டில் மராத்தியை மட்டும் இம்ப்ளிமெண்ட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால மட்டும் ஒரு என்ன டெவலப்மெண்ட் இருக்க போது, ஒரு பெரிய சிக்கல் தானே இருக்க போது. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, பாரதியார் பாட்டு பாடுறாரு, திருக்குறள் சொல்கிறாரு. ஆனால் தமிழுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்த்தோம், சான்ஸ்கிரிட்க்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்க்குறோம், ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னு பார்க்குறோம். வர லெட்டர் பூரா ஹிந்தி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எம்பி எல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அதாவது என்னென்னா அவங்க அரசியலுக்காக தேர்தலுக்காக அந்த இடத்துல என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் வந்து உண்மையிலேயே பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி தான் உயர்ந்த மொழி, தமிழ் அப்படி செந்தமிழ் மொழி அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க. பட் போய் அங்கே என்ன செய்கிறாங்க, தமிழ் மொழி வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் தமிழ் மொழி ஆய்வரங்கத்திற்கு ஒருத்தர் டைரக்டராக போட்டுருக்குறாங்க, அதுவே பயங்கர சர்ச்சையாக இருக்குது.
அவங்க வந்து ஒரு டாக்டராக இருந்தவங்க, அவங்க அப்படி இந்த இதுக்கு போடலாங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்ப்புகள் போயிட்டு இருக்கு. அப்போ அதாவது எது தேவையோ அது தேர்தலுக்காக எடுக்கக்கூடிய ஒரு கோஷம் தான். மற்றபடி அவங்க மனம் உள்ளார்ந்த விஷயமெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து அதாவது ஹிந்தி பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் வந்து இங்கே தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மக்கள் வந்து அதை ரியாலிட்டியை புரிஞ்சுப்பாங்க. பட் மராத்தியை போன்ற அந்த பகுதியில் அதை மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? இல்லை, எல்லாரும் மனிதர்கள் தானே. அங்கே 9-10 வருஷமாக அவங்க எதுவுமே பண்ணலையே. எலெக்ஷனுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இதை வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து வச்சுட்டு அதை பண்ணுறப்ப எப்படி நீங்கள் அதை பண்ணுவாங்க? காலங்காலமாக இந்த மொழியை கையில் எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு பால் தாக்கரே, அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே. அந்த கட்சி சிவசேனா கட்சி, அந்த கட்சியை உடைச்சிட்டிங்க. இப்போ நாங்கள் மொழியை காப்பாற்ற போகிறோம்னு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் நான் எப்படி எதுக்குறாங்க? அது எந்த அளவுக்கு அவங்க கை கொடுக்கும்னு தெரியலாங்க. ஆனால் அவங்க அது ஒரு விஷயமா கையில் எடுத்துகிட்டு அரசியல் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு. பெருசாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் சார், இதை ஒட்டி இன்னொரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். இப்போ வந்து இந்த கட்சிகளுக்குள்ளே இப்போ இந்த கட்சிகள் தான் எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அந்த கட்சி தான் நாளைக்கு ஆட்சிக்கு வரும். அந்த ஆட்சிக்கு வந்தால் அவங்க தான் ஜனநாயகத்தை அமல்படுத்துகிற வேலைகளை அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இருக்கா அப்படிங்கிறத அதை ஒரு மேற்பார்வையிட வேண்டியது இருக்குது. அந்த பார்வையை அந்த ஒரு பொறுப்பை எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கட்சிக்குள்ளே கூட அந்த உள்கட்சி ஜனநாயகத்தை அது வந்து இப்போ தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லா தெரியும். ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நீங்கள் போய் தலையிட முடியும்? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பைலா இருக்குது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் அந்த பைலாவை அந்த கட்சிகளை பின்பற்ற மாட்டேங்கிறாங்கிறது ஒரு பெரிய சொசைட்டியில் ஒரு பிரச்சனை வந்து நிற்குது. அது ஒரு இப்போ ஒரு சாதாரண ஒரு சங்கம் வச்சுருந்தா கூட அதை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு சில விதிகள் இருக்குது. இப்போ அரசியல் கட்சிக்கு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நீங்கள் எப்படி முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அது பிரகாரம் தான் அதை எடுத்து நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு போகலாம், கோர்ட்டுக்கு போகலாம். இப்போ ஒரு கட்சியில் பொதுச் செயலாளரை யார் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குன்னு வச்சுங்க. அந்த அடிமட்ட தொண்டர்கள்லாம் ஓட்டு போட்டு தான் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும். விதியை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்பயே நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுத்து தான் ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் ஒரு விதியை வகுத்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறப்பே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை வச்சு தான் நோக்கி பண்ணணும். அப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப என்ன நீங்கள் விதி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டா அதை நோக்கி தான் போகணும். அதை மீறி செயல்படுறப்ப தான் தேர்தல் ஆணையம் உள்ளே வரும். அப்படிங்கும்போது இதில் எதுக்கு தேவையில்லாமல் எல்லா விஷயத்துக்கும் தேர்தல் ஆணையத்தை உள்ளே வர்றதுக்கு அவசியம் என்ன இருக்குங்க? அப்போ அந்த கட்சியினுடைய அடிப்படை ஜனநாயகமே போயிருமே, அடிப்படை கட்டமைப்பே போயிருமே. அவங்க வந்து என்ன சொல்லாமே. இல்லை, அடிப்படையில் வந்து இந்த எலெக்ஷன் ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த கட்சிகள் பங்கெடுக்கக்கூடிய எலெக்ஷன் எந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வம் நடக்குது அப்படிங்கிற கண்காணிக்க அவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கட்சியினுடைய உள் விவகாரத்தில் வந்தால் ஜனநாயகம் எப்படி கெட்டு போகும்னு சொல்ல முடியும்? அது எப்படி இந்த பார்வை? இல்லை, உள் விவகாரங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு சில இப்போ திக இருக்குன்னா கட்சியே கிடையாது, தேர்தல் அரசியலே கிடையாது, அது ஒரு கட்டமைப்பு. ஆனால் அவங்களும் சில விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சாதாரண ஒரு அசோசியேஷன் இருக்குது, அந்த அசோசியேஷனுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். அதுவும் அந்த ஆக்டில் தானே வரும். தேர்தல் ஆணையத்தினுடைய ஆக்டில் வராட்டியும் கூட இந்த மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்டில் அது உள்ளே வரும். அப்படிங்கும்போது அதுக்கு உள்ளான விதிகள் அந்த லிமிட்டோட நிப்பாட்டிக்கலாமே. இங்கே எல்லாத்துலேயுமே உள்ளே வந்து தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த கட்சிக்கு யார் தலைவராக வேணும்னு தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு அந்த கட்சியினுடைய தொண்டருக்கு தான் இருக்குது, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தான் இருக்குது. அது எப்படி பதிஞ்சு வச்சுருக்காங்களோ அதான் முடியும். இப்போ சில எக்ஸ்ட்ரீம் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுக அந்த உள்கட்சி விவகாரங்கிறது எலெக்ஷன் கமிஷனை போய் நின்றுச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து நிற்குது அப்படின்னும் போது அப்போ ஏன் வந்து நம்ம இது குறித்து ஒரு முடிவெடுக்கக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் நகர்றது நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம்? எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணும்ல. உங்களுக்கு நேர்மையாக இருக்கா நேர்மையாக இருக்காங்க இல்லையாங்கிறதுலாம் ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது அங்கே எப்படி உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு அங்கே போய் இப்போ நிற்க முடியும்? இப்போ கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அவன் தான் யார் தலைவராக வரணும் யார் செயலாளராக வரணும் அவன் தான் முடிவு பண்ணணும். அந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம். இப்போ அந்த வழிகாட்டுதல் வேணால் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அதிமுக இருக்குது, அதிமுகவில் யாரெல்லாம் மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருக்கீங்களோ அவங்க தான் வந்து பொதுச் செயலாளருக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும், ஓட்டு போட்டு நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு ஒரு கைட்லைன்ஸ் வேணால் கொடுக்கலாம். நாங்கள் தான் முடிவு பண்ணணும் உள்ள வரக்கூடாதுல்ல. அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி தொண்டர்களுக்கு என்ன மரியாதை இருக்குது, என்ன அவங்களுடைய ஜனநாயகம் பாதிக்கப்படாதா அவங்களுக்கு? அது வந்து ரொம்ப பிரச்சனை வந்து விட்டுரும். அது அந்த ஒரு இதை எடுக்கணும்னு நினச்சா எல்லா கட்சிக்கும் உள்ளே வர ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, எல்லா கட்சிகளுமே ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சர்வாதிகாரம் கொண்ட நபர்களாக மாறிடுறாங்க, தலைவர்களாக மாறிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்களான்றதை பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியாவில் A to Z சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரையும், மாநில கட்சியிலும் தேசிய கட்சி வரையும் எல்லா கட்சியுமே உள்ளுக்குள்ளே எல்லா கட்சியுமே ஒரு சர்வாதிகார பேட்டர்ன் போயிட்டு இருக்கு. மோடி எப்படி வந்து சர்வாதிகாரம் குறிப்பிட்றோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தர் மாநில கட்சியில் அவங்கவுங்க அந்த கட்சிக்குள்ளே ஒரு சர்வாதிகாரம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த தலைவர்களால் அந்த கட்சியுடைய தொண்டர்களுக்கு ஜனநாயகம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து ஒரு பிரச்சனையாக மாறுது. அதன் அடிப்படையில் வந்து இந்த பார்வையில் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்கலாம்? இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் உள்ளே வந்து சரியாக நடந்துருமா? அதுவே கேள்விக்குறியாக இருக்குல்ல.
தேர்தல் ஆணையம் உள்ளே வந்துடுது, தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சியோடைய தேர்தல் நடத்துது அப்படின்னா, அந்த தேர்தல் முடிவுகள் முன்ன பின்ன வருது அப்படின்னா அதை என்ன டிசைட் பண்ணுவாங்க? யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஒரு 240 பேர் ஒரு ஓட்டு போட்டு பொதுக்குழு உறுப்பினர் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, 50-50 ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்க. யார் முடிவு எடுப்பா? அந்த தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும்? உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது நிறைய கேள்விகள் இருக்குது இப்போ இன்னைக்கு. ஓகே, அப்படிங்கும்போது அது அப்படி அதுவும் உள்ள வரப்ப இன்னும் பிரச்சனை தானே அவங்களுக்கு வரும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கோரிக்கையே இப்படி வரதுபடி இது ஃபர்ஸ்ட் கோரிக்கை என்ன வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும், அதில் எந்த விதமான அரசியல் எதுவும் தலையிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷூர் பண்ண அது உறுதிப்படுத்தின பிறகு தான் அதன் பிறகு இந்த அரசியல் எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஆமாம், 100% டிஎன் சேஷனாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் ஆணையர்களாக இருக்கட்டும், இண்டிபெண்டாக அவங்க சில முடிவுகளை தைரியமாக எடுத்தாங்க. அதனால் அவங்க ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் என்னென்னா, நினச்சா தேர்தலை அவங்களுடைய தேவைகள் தகுந்த மாதிரி மாற்றிடுறாங்க, டேட்டா மாற்றுறாங்க, 8 கட்டம் 10 கட்டமாக தேர்தல் வைக்கிறாங்க, ஓட்டு போட்டு 40 நாள் 50 நாள் கழிச்சு நீங்கள் எவ்வளோ டெக்னாலஜி மாறின பிறகு 60 நாள் கழிச்சு தேர்தல் என்றாங்க, ஓட்டை கவுண்டிங் பண்ணுறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் ஏகப்பட்ட சந்தேகங்கள் கிளப்புது. கவுண்ட் பண்ண ஓட்டை போலிங் ஆன ஓட்டை காட்டிலும் கவுண்ட் பண்ணுற ஓட்டு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி, அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. அப்படிங்கிற இன்னொரு கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி நீங்கள் தலைவிட்டீங்க? அந்த கட்சிக்குன்னு சில தன்மை இருக்கும், ஜனநாயகம் இருக்கும், அந்த கட்சிக்கு சில கட்டமைப்புகள் இருக்கும். அது அவங்க முடிவு பண்ணிட்டு அது முடியாத பட்சத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு வர்றப்ப அப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம். அடித்து மல்லு கட்டி அவங்களால முடியல, தேர்தல் ஆணையத்துக்கு போகிறோம் 2 பேர் வந்து நிற்கிறப்ப அங்கே நீங்கள் பஞ்சாயத்து பண்ணலாம். எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யார் இருக்காங்க? ஒரு கோடி தொண்டர் இருக்காங்கன்னா இப்போ தேர்தல் ஆணையம் தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், தேர்தல் ஆணையம் தான் ஒரு பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவன் தொண்டர்களுடைய இது என்ன ஆயிரும்? அது ரொம்ப ஜனநாயகத்தை பெரிய கேள்வி கூத்தான மாதிரியான விஷயம் ஆயிரும். அதுதான் வேணாம். இது அட்டானமஸ் பாடியாக இருந்தாலும் கூட அது இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்குது? தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளான விஷயமா இருக்கிற பட்சத்தில் இப்போ அந்த மாதிரி உள்ள வரப்போ இன்னும் மோசமாக தானே போகும். ஓகே, நன்றி.